எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, என்ன ஜாதி என்ற பேதம் இல்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. அற்புதமானவர்களே, இந்த 4 வரி, அதாவது இந்த இந்த இயற்கை பிரபஞ்சத்தை நாம் என்ன செய்கிறோம், எப்போவுமே அதை நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நமக்கு எது அருகாமையில் அதிகமாக இருக்குதோ, நமக்கு எது ரொம்ப நெருங்கி இருக்குதோ அதை பற்றி அறிவே நமக்கு கிடையாது. இதுதான் உலகத்தில் நமக்கு பிரச்சனையே. இங்கே பாருங்கள், ஒரு மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்தது என்று இவர் வாழ்வில் விளக்குகிறாள். சிம்லாவில் இந்த மலை பிரதேச மக்களை பற்றி இவர் சொல்கிறார். அங்கே சொல்கிறார் பாருங்கள், எந்த ஜாதி என்ற கேள்வி இல்லை, எந்த நாடு என்ற பேதம் இல்லை. இரண்டுமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த இயற்கையோடு ஒன்றிருக்கவங்களுக்கு அந்த எண்ணம் வராது. ரொம்ப நுட்பமான வார்த்தை அது. ஏதோ சாதாரணமாக எம்ஜிஆர் ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி நினைக்கலாம். திரு வாலிசார் எழுதின பாட்டு. அவர் சொல்கிறார் பாரு, எந்த ஜாதி என்ற கேள்வி இல்லை, என்ன நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதம் இல்லை. அப்படின்னா நாம் மனிதர்கள் அன்பின் வழி தான் தேடுறாங்க. எங்கே இயற்கையோடு பிரபஞ்சமாக இருக்கிற போது, அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிருக்கிற போது தான் நம்ம இந்த எண்ணமே நமக்கு வரும். அந்த வகையில் பாருங்கள், இப்போ சமீபத்தில் மழை வெள்ளம், எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளம். அளவுக்கு அதிகமாக சொல்லுவார். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழைன்னு சொல்லுவார். அந்த மழை நமக்கு கெடுக்கிறதும் அதுதான், கெட்டவங்களை மறுபடியும் வாழ்விக்கிறதும் அதுதான் அப்படின்னு சொல்லுவார் வான் சிறப்பில். அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெள்ளம். என்னென்னா மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டான். அவனை என்ன நினச்சிட்டான், வெளிமுகமாகவே வாழ்கிறான். வெளிமுகமாகவே அவன் என்ன பண்ணுறான், ஒரு தற்கால சந்தோஷத்துக்காக ஒரு தொலைநோக்கே இல்லாமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வது இல்லை. அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இன்ட்ரோ பாட்டான கூட பாருங்கள், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காகன்னுவார். அப்போ என்ன, இந்த பிரபஞ்சத்தோடு தான். அதாவது மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது. பாருங்க, எல்லாமே இயற்கையாக இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பாடல்களில் இயற்கை இருக்கும். ஏன் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன்னா, இன்றைக்கி இந்த வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறவங்க, தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, அவங்கள நாம் வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள தவிக்க விடுறோம். அவங்க மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே அரசியலிருந்து எல்லாமே ஊழல் மயமாக போனதால் அவங்க இதை தர்க்கமாக நம்ம பேசி நம்ம பிரயோஜனமும் கிடையாது. இறைமை கிட்டேயே நம்ம வேண்டுவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தோடு தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். திரு எம்ஜிஆர், நாம் இத்தனை பதிவுகளிலும் எம்ஜிஆரை பற்றியே பேசுகிறோம். ஒரு தடவை திரு இயேசுநாதர் ஐயா கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய இறை ராஜ்யத்தில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், குழந்தையினுடைய உள்ளம் வேணும் அப்படின்னுவார். குழந்தையாக இருக்கணும்னுவார். குழந்தையாக இருக்கணும்னா குழந்தைகள் போவாங்கன்னு அர்த்தம் இல்லை, குழந்தை உள்ளம் வேணும். யாரெல்லாம் குழந்தை உள்ளம் இருக்குதோ அவங்க தான் இறை ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குழந்தை உள்ளம் பெற்றவர். பாருங்கள், அதில் சான்றாண்மைன்னு ஒரு அதிகாரம், 99வது அதிகாரம், அந்த அதிகாரத்தில் சொல்லுவார் முதல் குறள்லேயே, கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. அவர் பாருங்க, கடன் என்ப நல்லவை எல்லாம், இது நல்லது பண்ணுறதான கடமை, நல்லது பண்ணுறதா என் வாழ்க்கை, கடன் அறிந்து அந்த கடமையை அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்குன்னுவார். அதாவது நம்ம ஒரு சான்றாண்மைன்னா என்ன, நல்ல பண்புகள் கொண்ட நல்ல குணங்கள் கொண்டவர்களினுடைய இலக்கணம் இதுதான் சான்றாண்மை. அவர் பாருங்கள், அது எம்ஜிஆர் தான் எடுத்துக்காட்டு. அதனால தான் இந்த நல்ல பண்புகள் நமக்கு பதியணும். நல்ல பண்புகள் ஏன் எம்ஜிஆர் பாருங்கள், எல்லாம் குழந்தைங்க. இப்போ நான் சொன்ன அந்த பாட்டிலேயே அதிலே சொல்லுவார், பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே
பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. அங்க பாருங்க, அந்த பாட்டுடைய இடைவெளியில அங்க இருக்கிற 2 குழந்தை தூக்கிட்டு அந்த பாட்டை அந்த வார்த்தையை சொல்லுவார். என்ன? பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கை நல்லவர் எல்லாம் நல்ல. எவ்வளோ உளவியல் தெரியுங்களா? அதை நம்ம பசங்களை பார்க்கறதே கிடையாது. நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த பிள்ளைங்க வளர்றாங்க பாருங்க. அந்த வளர்கிற பிள்ளைங்களை அந்த கூட்டத்தில் முதல்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னென்னா அவங்க எப்படி வளர்ந்து எப்படி போக போகிறாங்க, எப்படியெல்லாம் வரப்போகிறாங்கன்னு இப்போவே நீங்கள் அவங்க மேலே ஒரு கரிசனம் இருக்கணும். அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பாடல்களே அவர் பாடல்கள் பாருங்கன்னா தத்துவ பாட்டு கொள்கை பாடலாம் பார்த்தீங்கன்னா பசங்க வச்சு தான் சொல்லுவார், குழந்தை வச்சு தான் சொல்லுவார். அதுக்கே ஒரு பெரிய பதிவை போடலாம். நான் ஏன் இதை கொண்டு வரேன் அப்படின்னா பாருங்கள், அவர் அந்த அந்த பிள்ளைகளை எப்படி மதிச்சார். அதனால தான் விவிலியத்தில் ஒரு வார்த்தை வரும், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். 2 அர்த்தம். சிறுமைப்பட்டவன்னா ஒரு பரிதாபப்பட்ட ஒரு மனிதனையும் சொல்லலாம், ஒரு தவறான ஒரு குற்றம் செஞ்சவனும் சொல்லலாம், குழந்தைகளையும் சொல்லலாம். அவங்கெல்லாம் சிறுமைப்பட்டவங்க என்ன அர்த்தம்? அவங்களால தானாக செயல்பட முடியாதுன்னு அர்த்தம். அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிறுமைப்பட்டவர்கள், அதனால தான் அவருடைய வாழ்வியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்களோ ஒரு பெரிய முன்னேறியவர்களோ பெரிய அறிவு பெற்றவர்களோ இல்லை பெரிய பெரிய உயர் அதிகாரிகளுக்கும் அவர் செய்ய மாட்டார். சாதாரண சாமானிய மக்களை தான் அவர் விரும்பினார். ஏழைகள்கிட்டையும் எளியவர்கிட்ட தான் அடிக்கடி போனார். அதை பற்றியே அவர் யோசித்தார். அதைத்தான் நான் திருப்பி அதனால் அப்படி சொல்லும்போது ஒரு 2 பதிவு, ஒரு முக்கியமான பதிவு பாருங்கள். 1967 அந்த 67 திரு எம்ஜிஆர் அவர்கள் சுடப்படுறதுக்கு முன்னால், ஜனவரி 12 சுடப்படுறாரு. சுடப்படுறதுக்கு முன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்போ ஒரு தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறாரு. போகிற போது மதுரையில் ஒரு அப்போ திமுக தான் இருக்கிறாரு, திமுக பிரமுகருடைய ஒரு பெண் குழந்தை ஒரு நாட்டிய அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டார் போகிறேன்னு சொல்லி அந்த வழியாக வரும்போது நான் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்குது. பாருங்கள், திரு எம்ஜிஆர் வருவார் வெயிட் பண்ணுறாங்க. மாலை ஒரு 5 மணிக்கே ஆரம்பம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 7 மணி வரைக்கும் வர முடியல. வேகமாக வருது காரு. அது உள்ள நுழையுது பள்ளியுடைய நுழைவாயிலில். நுழையும் போதே ஒரு 2 பசங்க என்ன பண்ணுறானுங்க, ஆண் பிள்ளைங்க, இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் கார் நடுவில் ஏறிட்டாங்க. உள்ள எம்ஜிஆர் அப்படியே பதட்டப்படுறாரு. என்னடான்னு சொல்லிட்டு உள்ள நுழையிற காலத்தை கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, பட் வேகமாக வருது. அப்படி மெல்ல போகுது. உள்ளே போகும்போது ஏறிட்டாங்க. எம்ஜிஆர் அப்படியே பதட்டப்படுறாரு. நல்ல வேளை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த மேடைக்கு அருகில் போகுது. இறங்கின உடனே அந்த 2 பேரையும் கூப்பிட்டாரு. அடிக்க ஓங்கினார். ஓங்கின உடனே என்னடா எம்ஜிஆர் அடிக்க வராருன்னு சொன்ன உடனே அந்த 2 பசங்களையும் கூட்ட உடனே பசங்க அழுகுதுங்க. எல்லாம் கூட்டிட்டாங்க. பார்த்தாரு, அவருக்கு அந்த கோபம் இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணார் பாருங்கள், அவருடைய செயலை கவனிக்க, நல்லா ரொம்ப கூர்ந்து கவனிக்க, ரொம்ப உளவில் இருக்குது. இதில் இந்த 2 பசங்க என்ன பண்ணார், அணைச்சிக்கிட்டாரு. தூக்கிட்டு கொண்டு போய் தூக்கிட்டு அப்படியே பிடிச்சி போய் என்ன பண்ணார், அந்த மேடையில் ஏறுறதுக்கு முன்னால் அந்த முன்பகுதி இருக்கும்ல, அந்த முன் ரோ, அதை என்ன பண்ணார், இந்த 2 பசங்களையும் உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளைகளெல்லாம் உட்கார வைங்க அப்படின்ட்டாரு. பாருங்கள், அவர் ஒரு கோபத்தில் அடிக்க போனார். அழுதுங்க குழந்தைங்க. 2 பேரும் அணைச்சி கொண்டு முதல்ல முன்பகுதியில் உட்கார்ந்த உடனே எல்லாம் குழந்தைங்கள்லாம் உட்கார வைங்கன்ட்டார். உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு மேடைக்கு போகிறாரு. இன்னும் முடியல, அது கவனிங்க, நல்லா உளவில் இருக்கிறதில்ல. இவர் என்ன பண்ணுறாரு, உட்கார வச்சுட்டு மேடைக்கு போனார். மேடைக்கு போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே நாட்டிய அரங்கேற்றம் நடக்க போகுது. பார்த்தா அந்த கீழே பின்பகுதியில் இருக்கிற அந்த முதல் பகுதியிலேருந்து பின்பகுதி இருப்பாருங்க, அங்கேருந்து ஒரு குழந்தை, ஒரு சிறுமி அம்மாவை மீறி, அம்மா கூட இருக்குது, அம்மாவை மீறி ஓட வருது. வந்த உடனே அம்மா போய் தடுக்கிறாங்க. அம்மா தடுத்த உடனே மறுபடியும் தடையை நீக்கிட்டு ஓடி வரும்போது எம்ஜிஆர் கவனிச்சிட்டாரு. உடனே அம்மா அதை விடுங்க சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த சிறுமி வரவழைக்கிறாரு. வரவழைச்சிட்டு அந்த சிறுமியை எடுத்து கடைசி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் தன் மடியிலேயே உட்கார வச்சிருக்கிறாரு எம்ஜிஆர். அந்த ஸ்டில்லை பாருங்கள், கடைசி வரைக்கும் பண்ணுறாரு. பண்ணி முடித்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போதுங்க. முடிஞ்சு போன உடனே எம்ஜிஆர் சொல்கிறார், பரிசெல்லாம் கொடுத்துட்டு, பிள்ளைகளை பெற்றவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்க்கணும். அவங்க மேலே ஒரு விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அவங்க வளர்கிற தலைமுறையை நீங்கள் கவனிக்கணும். இதை பாருங்கள், நான் உள்ளே வரும்போது 2 பிள்ளைங்க வந்தாங்க பாருங்கள், ஏறிட்டாங்க. ஏறிட்டு எனக்கு உள்ள பதட்டமாக இருந்தது. நான் அங்கேயே கத்திருந்தேன்னா டக்குன்னு கையை விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க காருக்குள்ளே மாற்ற பிரச்சனை வந்திருக்கும். அதனாலேயே நான் அமைதியாக இருந்தேன், என்ன நடக்கக்கூடாதுன்னு மெல்ல மெல்ல ஓட்டி போய் கொண்டு போய் நிறுத்தினேன். அதனால தான் நான் அவளை அடிக்கிற மாதிரி போனேன். என்ன காரணம்னா, பிள்ளைகளுக்கு தெரியாது, நாம் தான் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது ஒரு கலை, ஒரு முறைன்னு சொல்லி அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு
அது அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பாருங்கள், அதை ஒரு பெரிய பொருட்படுத்துகிறார் பாருங்கள். அந்த முன்வரிசை அப்போ தான் தோணுது இவர் ஏன் முன்வரிசையில் உட்கார வச்சார்னா அந்த பிராயச்சித்தம் தேடுறாரு எம்ஜிஆர். அதாவது அடிக்க போனவொன்னே அழுதுச்சிங்களா குழந்தைங்கள, அது குழந்தை அழக்கூடாதுன்றதுக்காக கொண்டாந்து முன்னால் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் பின்னால் உட்காச்சு. இதுதான் எம்ஜிஆர். இது ஒரு நிகழ்வு. இது எனக்கு என்னுடைய நண்பர், அருமை நண்பர் ஜீவா தான் எனக்கு அப்பப்போ நினைவூட்டுவார் இந்த பதிவு. பாருங்கள், இன்னொரு பதிவு என்னுடைய நண்பர் தான், அவர் செந்தில் குமரன்னு பேர், அநேகமாக அவர் தான் நினைக்கிறேன். என்னுடைய படத்தில் கூட அவர் நடித்தார். நான் ஒரு பணிபுரிகிற படத்தில் அவர் ஒரு பத்திரிக்கையாளர், அவர் ஒரு ரைட்டரு, பாடலாசிரியர். அவர் சினிமாவில் தான் இருக்கிறார். அவர் எம்ஜிஆரும் நானும் அப்படின்னு ஒரு பதிவு எழுதியிருந்தார். அவர் பாருங்கள், அவர் சொல்கிறார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஏன் இந்த குழந்தைகளை பற்றி சொல்கிறேன்னா, இந்த குழந்தைகளை எப்படி மதிச்சார் பாருங்கள் எம்ஜிஆர். அவர் சொல்கிறாரு, செந்தில் குமரன், அப்போ எனக்கு 8 வயசுங்க, 7 வயசு 8 வயசு இருக்கும். நான் 2வது படிக்கிறேன். நான் எங்கள் ஊர் கிராமம். எங்கள் ஊர் கிராமத்தில் எங்கள் அப்பா ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு மேலாளராக, ஒரு கூட்டுறவில் ஒரு மேலாளராக பணிபுரிகிறாரு. அந்த சமயத்தில் நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது நான் 2வது படிக்கிற காலத்திலேயே நான் முன்ன பின்ன எழுதி என்ன பண்ணுவேன், அந்த லெட்டர் எழுத தெரியாதவங்களாம் என்னை எழுத சொல்லுவாங்க. அப்போவே நான் லெட்டர் எழுதுவேன். நிறைய எங்கள் ஊரில் பாட்டிகளுக்கெல்லாம் நான் கடிதம் எழுதுவேன், எழுதி கொடுப்பேன். இந்த மாதிரி நிலையில் எங்கள் அப்பா கூட்டுறவு துறையில் இருந்தார் இல்லையா, மேலாளராக. அப்போ அவருடைய மேலதிகாரி ஒரு தவறான செயலுக்காக அவர் உடன்பட சொல்கிறாரு. எங்கள் அப்பா உடன்படலை. உடனே மேலதிகாரிகளெல்லாம் கோபத்துக்கு ஆட்பட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடம் 60 கிலோமீட்டர் தாண்டி. 60 கிலோமீட்டர் தாண்டி போன உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் ஊருந்து போய் வருவார். வாரத்தினுடைய கடைசி நாளில் தான் அவர் வருவார். இப்படியே இருந்தது. இருக்கிற போது அந்த நேரம் பாரு, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு. நான் எங்கள் ஊரில் பார்த்தா கடுமையான வறட்சி, தண்ணிக்கு கூட பஞ்சம். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் கூட மின்சாரம் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஊருக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கும் ஒரு கிணறு, ஒரே ஒரு கிணறு. அந்த கிணறுல தான் போய் தண்ணி எடுத்து வருவாங்க. அங்கே பார்த்தா அந்த கிணறு தண்ணி ஊற தான் எடுத்து வர முடியும், குடங்களில் காலியை நிரப்பி வர முடியும். அந்த சமயம் எனக்கு ஒரு தம்பி பிறந்திருந்தான். இரவில் தான் அதிகமாக போய் எடுத்து வருவாங்க, ஏன்னா இரவு தான் ஊரும் அப்படின்றதுக்காக வேலையெல்லாம் விட்டு போவாங்க. அப்போ அது மாதிரி எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, என் தம்பி பிறந்த நேரத்தில் இந்த தம்பியை எங்கிட்ட பார்த்துக்க விட்டுட்டு அவங்க போய் தண்ணி எடுத்து வருவாங்க. எனக்கு சிரமமாக இருக்கும். தம்பி அழுவான், அவனை வச்சுக்க முடியாது, மின்சாரம் வேறு இல்லை, ரொம்ப கடினமான சூழ்நிலை. இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, நம்ம கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிற போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு, திரு எம்ஜிஆர் தானே சிஎம், அவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நேராக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனேன். போய் ஒரு பேப்பரில் எடுத்து என்னுடைய முன்ன சொன்ன பாருங்கள், இந்த கடிதங்கள் எல்லாம் எங்கள் அப்பாவுடைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வறட்சியாக இருக்கிறது, மின்சாரம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே அவருக்கு வேலை போடுங்க அப்படின்னு நான் உரிமையாக அவர் எழுதினேன். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, எழுதி போட்ட ஒரு வாரம் கூட ஆகலை, சில நாட்குள்ள திடீர்னு எப்போவுமே வார கடைசியில் வரவர் அப்பா திடீர்னு முன்னாலே வந்துட்டாராம். என்னப்பா முன்னால் வந்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த பாடுறா, நீ எழுதினிய கடிதம் எம்ஜிஆருக்கு, அங்கேருந்து எனக்கு இந்த விசாரணைக்காக எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, மேலதிகாரி விசாரணை பண்ண போகிறாங்க நாளைக்கு, நீ எழுதின கடிதம் பற்றி தான் எனக்கு கடிதம் வந்திருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் எம்ஜிஆர் போட்ட கடிதத்தை அவர் காட்டுறாரு அப்பா. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் போகிறாரு, உயரதிகாரிட்ட போய் விசாரிக்கிறாங்க, விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே மறுபடியும் அவர் பழைய இடம் எங்கே வேலை செஞ்சாரோ அவர் ஊர்லேயே அங்கேயே அவருக்கு என்ன பண்ணுறாங்க, போஸ்டிங் போடுறாங்க. போட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அப்பா சொல்கிறாரு, டேய் நீ எழுத லெட்டர் தாண்டா எனக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு. அப்போட என்னவா எம்ஜிஆர் எப்படி எழுதினாராம், திரு எம்ஜிஆர் கோட்டை சென்னை இவ்வளோ தான் போட்டாராம். முதல்வரெல்லாம் கூட போடலையா அவர், திரு எம்ஜிஆர் கோட்டை சென்னை இவ்வளோ தான் போட்டாராம். அதை பாருங்கள், போட்டு ஒன்று அப்பாவுக்கு இடம் கிடச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இவர் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாரோ அதெல்லாம் சரி பண்ணுறாங்களாம். அதுலேயும் முக்கியமாக அந்த கிணறு ஒரு கிணத்துல இருந்து பாருங்கள், அந்த கிணறு பயங்கரமாக தூர்வாரி அதை ஆழப்படுத்துகிறாங்களாம். அப்போ ஆழப்படுத்தும் போது அந்த ஆழப்படுத்த கேட்டாரான் இவரை, செந்தில் குமரனா, எப்பா நீ தான் எம்ஜிஆருக்கு லெட்டர் எழுதுனவனா அப்படின்னாரான் அவர். சொல்லிட்டு சொன்னா, எப்பா அப்படியே ஒரு வரி எழுதி போட்டிருப்பா, சரி பண்ணிட்டோன்னு நிறைய ஆழப்படுத்தி தூர்வாரிட்டோன்னு சொல்லி சரி பண்ணி சொல்லுப்பா அப்படின்னு அவர் சொன்னாரான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவர் செந்தில் குமரனுடைய பேர் என்ன ஆகிடுச்சான் ஊரில், எம்ஜிஆருக்கு லெட்டர் போட்டவன்னு பாருங்கள். அவர் சொல்கிறாரு செந்தில் குமரன், நான் எழுதின கடிதம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய முறிஞ்சு போன ஒரு கிறுக்கில் அடிக்கிற ஒரு பேனா எடுத்துன்னு தான் போனேன். அங்கே போய் கசாயம் எழுதினேன், மையெல்லாம் இருந்துச்சு அந்த கடிதத்துக்குள்ளே, ஒரு பீன் கூட படிக்க முடியாத மாதிரி ஒரு கடிதம் அது. அந்த கடிதத்தை கூட பொருட்படுத்தி திரு எம்ஜிஆர் இது நடவடிக்கை எடுத்தார் பாருங்கள். அதுவும் எப்படி அதிரடி நடவடிக்கை எடுத்தார் பாருங்கள். அதுதாங்க எம்ஜிஆர்னு அவர் குறிப்பிடுறார். நாம் நினைக்கிறோங்க,
எப்போவுமே எல்லாருக்குமே இது கிடைக்காது. அந்த மாதிரி மனப்பண்பு எல்லாம் அந்த இதயத்தில் இருக்கிற அந்த 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 இறக்க உணர்ச்சியல். அதனால தான் அந்த சான்றாண்மையே சொல்லுவார், குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என்னளத்து உள்ளதுவும் நன்றுன்னுவார். என்னளத்து உள்ளதுவும் நன்று அப்படின்னா என்னன்னா, ஒரு குணம், அந்த ஒரு பண்பு, இந்த பண்பு தான் உண்மையான பண்பு தான் சான்றோர் நலன். அதுதான் சான்றோருக்கு உண்மையான சான்றோருக்கு ஒரு விலாசம் கொடுக்குறது எதிரான்னு சொன்னான் அந்த பண்பு. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னா திரு எம்ஜிஆர் எத்தனை பேர்களுக்கு, எவ்வளோ பேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்றுமில்லை, நான் ஒரு பாசம் படத்தில் நடந்த பயங்கரம்னு ஒரு பதிவு போடுறேன். ஒருத்தர் ராஜன் ஒருத்தர் எனக்கு கமெண்ட்ஸ் போடுறாரு. அவர் ஒரு ஆர்மி மேன் பொறுத்துறது, ராஜன் ஆர்மின்னு வருது. இந்த பாசம் படம் முதலில் ஓடும்போது கடைசியில் எம்ஜிஆர் இறந்துடுறான்றதால அந்த தியேட்டரை எரிச்சிட்டாங்களாம். அது உண்மையாக பொய்யானு தெரியல, அவர் மட்டும் தான் குறிப்பிட்டு இருந்தார். அவர் பேர் ராஜன். எரிச்சிட்டாங்களாம். உடனே திரு எம்ஜிஆர் அங்கே இருக்கிற ரசிகர்களெல்லாம் சூழ்ந்துட்டாங்களாம். மன்னிப்பு கேட்டாராம், இனிமேல் நான் நடிக்கிற படங்களில் நான் சாகிற மாதிரி நான் நடிக்க மாட்டேன், நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணாராம். அந்த சத்தியத்தை அவர் இறுதி வரை காப்பாற்றினார்னு குறிப்பிடுறாரு அந்த ராஜன். சொல்லிட்டு சொல்கிறாரு, அதான் பாருங்கள் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லைங்க, அந்த எரிஞ்சு போச்சு பாருங்கள் தியேட்டரு, அந்த தியேட்டரையே எம்ஜிஆர் தான் புதுப்பிச்சு கொடுத்தாராம். இதுதாங்க எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆருடைய புகழ், எம்ஜிஆருடைய பண்பு, எம்ஜிஆருடைய குணம், எம்ஜிஆருடைய தன்மை, அந்த இதயம் சிறுமைப்பட்டவர்கள் மேலேயே இருந்து கொண்டு இருக்கிறது. அது என்னைக்கும் இருக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் கேட்ட உங்களை எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.